அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். மீஷோவில் வந்து இந்த 4 ஆயில் கண்டெய்னரோட மூடி வந்து ரூ. 103 அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். என்னென்னா, என்னதான் நம்ம அந்த எண்ணெய் பாட்டிலை பார்த்து பார்த்து பத்திரமா வச்சுக்கிட்டாலுமே அதோட மூடியை நம்மளால் பத்திரமா வச்சுக்க முடியல. ஏன்னா 2-3 மாதத்துலேயே மூடி உடஞ்சிடுது. 2-3 மாதத்துக்கு ஒரு வாட்டி எண்ணெய் பாட்டில் வாங்க முடியாது, ஆனால் மூடி வாங்கிக்கலாம்ல, அதனால தான் மூடி வாங்கினேன். காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நேற்று நைட்டு சிக்கன் பட்டர் மசாலாவும் பரோட்டாவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுவே இருந்துச்சு. சரியா அதை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காலையில் சூடு பண்ணி அதுவே நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி சாமான் நிறைய இருந்துச்சா அதை வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கிங் வேலை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லா வேலையும் முடிஞ்சிருந்து. இந்த சாமான் வேலை மட்டும் முடியவே மாட்டேங்குது. நானும் கழுவி போகிறேன், ஷிங்கில் சாமான் சேர்ந்துட்டே இருக்குது. மதியானம் வந்து நத்திலி ஃப்ரை பண்ணிவிட்டு மிளகாய் கிள்ளி போட்ட ரசம் தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நடுவில் என் பொண்ணும் வந்து போஸ் கொடுத்துட்டு இருந்தா. ரசம் வந்து காலையிலே செஞ்சிட்டேன். இப்போ தான் நத்திலி தான் ஃப்ரை பண்ண போகிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நத்திலி நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சூடான எண்ணெயில் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்தால் செம்மையாக இருக்கும். இது வந்து மிளகாய் கிள்ளி போட்ட ரசம் இல்லை நார்மல் ரசத்துக்கெலாம் சூப்பர் காம்பினேஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.